மதுரையில் தென்னிந்திய திருச்சபை அறக்கட்டளைக்கு அரசு சார்பில் ஒப்படைக்கப்பட்ட வழங்கப்பட்ட நிலத்தில் விதிமீறல்கள் அரங்கேறியதாக கூறி 900 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடம் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள். வணக்கம். மதுரையில் 900 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மற்றும் அங்கு கட்டியிருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை மீட்கப்பட்டதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் தற்பொழுது அங்கு வேறு யாரும் உள்ளே நுழையக்கூடாது, அந்த இடத்தை அரசு மீண்டும் மீளெடுத்து உள்ளது என அறிவிப்பு பலகை ஒன்று இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகளுக்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் வடக்கு வட்டம் சாத்தமங்கலம் உள்வட்டம் தல்லாக்குளம் கிராம வார்டு 16 அதாவது 3 மாவடி பகுதியில் உள்ள பிளாக் 13, பிளாக் 19, பிளாக் 20 ஆகிய 3 இடங்கள்ல 31 ஏக்கர் அரசு நிலமானது அமெரிக்கன் மிஷன் போர்டுக்கு தென்னிந்திய திருச்சபை அறக்கட்டளை நிறுவனத்துக்கு 1921ஆம் ஆண்டு நில ஒப்படை வழங்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல அதாவது வணிக வளாகம் கட்டி வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் 156 வீடுகள் கொண்ட 7 மாடி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் அபார்ட்மெண்டாக கட்டி விற்பனை செய்யப்பட்டது. இது நிபந்தனை விதி மீறப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில 13/12/2022 வழங்கப்பட்ட தீர்ப்பு உரையின்படி விசாரணை செய்யப்பட்டு சென்னை நில நிர்வாக ஆணையர் அவர்களின் செயல்முறை ஆணைப்படி 11/1/2024 ஒப்படையானது ரத்து செய்யப்பட்டு அரசுக்கு மீள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசுக்கு சொந்தமான நிலத்தில் எவரும் அத்துமீறி நுழையக்கூடாது, மீறினால் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த குடியிருப்பு வாசிகளும் அப்பகுதியில் உள்ள மக்களும் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. அந்த போர்டை போவர் வருவரும் வேடிக்கை பார்த்து சென்ற வண்ணமும் இருந்தனர். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.